அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்ட்டு போலீஸ் வந்து தீவிரமாக விசாரிச்சு இப்போ ஞானசேகரன் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா அந்த பொண்ணும் அவருடைய லவர், அதாவது தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ் உள்ள வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கி இருந்திருக்காங்க. அவங்க நைட் டின்னர் முடிச்சுட்டு அங்கேயே வந்துட்டு வாக்கிங் போயிருக்காங்க. அந்த கேம்பஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு இதெல்லாம் வந்துட்டு லைட்டிங் இல்லாமல் காலியாக தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இவங்க ரெண்டு பேரும் தனிமையாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானசேகரன்றவரும் இன்னொருத்தரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தனிமையாக இருந்ததை வீடு எடுத்துட்டு நான் சொல்கிறத கேட்கலன்னா சோஷியல் மீடியாவில் வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. அந்த காதலரையும் அடிச்சு வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப துணிச்சலாக இது வேலைக்காகாது அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் ஒரு பிரியாணி கடை, தள்ளு வண்டி கடை வச்சிருக்கிற ஒரு பர்சன். இப்படி பிரியாணி கடை வச்சிருக்கிற ஒரு பர்சன் வந்து எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள அவ்வளோ தூரம் போக முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அந்த அளவா செக்யூரிட்டி இல்லாமையா இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. இல்லை இதில் பெரிய ஆளுங்க யாராவது வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்றது இதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தாங்க தெரிய வரும். எந்த அளவு அவருக்கு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2011 இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இது மாதிரி அவர் வந்து நிறைய மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸும் இருக்குது. அவருடைய தைரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனிமையில் இருக்கிற காதலர்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியம் அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த பெண்ணு துணிச்சலாக வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவர் இப்போ மாட்டிக்கிட்டார். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு சேஃப்டியா இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளேயே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா பெற்றோர்கள்லாம் எதை நம்பி ஹாஸ்டலில் தங்க வச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறது?